வணக்க நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி. அதாவது வந்து அதிமுகவும், பிஜேபி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம் அவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கூட்டணியாக வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்நோக்குறாங்க. இதில் வந்து ஒரு முக்கியமான இது ஒன்று பார்த்திங்கன்னா, தொகுதி யார் யாருக்கு எத்தனை தொகுதி வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிஜேபிக்கு வந்து 27 தொகுதின்றது வந்து அதிகம் தான். ஏன்னா அவங்க 27 தொகுதியில் வருவாங்களா அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படியும் வந்து அது நடக்காத ஒரு விஷயம் தான். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் கொஞ்சம் லீடிங்கில் இருந்தாங்க. மேபி கோயம்புத்தூரில் வர வாய்ப்பு இருக்குது. மேபி அண்ணாமலை அவர்கள் இருந்தால். பட் அவர் பிரச்சாரம் பண்ணால் மேபி வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு வந்து 18 தொகுதி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அவங்க பாட்டாளி மக்கள் கட்சின்னா தருமபுரியில் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. 18ல் மேபி ஒரு 5 6 வரலாம். அவங்க எந்தெந்த தொகுதியில் நிற்கிறத பொறுத்து. ஏன்னா அவங்க சப்போர்ட் எந்தெந்த தொகுதியில் இருக்குன்னு வந்து பார்த்து கொடுத்துருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அம்மா முன்னேற்ற கழகம் தினகரன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 தொகுதியை வந்து கொடுத்துருக்காங்க. பட் அவர் எந்த அளவுக்கு இறங்கி வேலை செய்வார் அப்படின்னு வந்து தெரியல. பட் இருந்தாலுமே வந்து 11 அப்படின்னு வந்து நிற்கும்போது ஓகே, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய விஷயம் தான். பட் அதில் வந்து எத்தனை தொகுதி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நம்ம மே 4ஆம் தேதி பார்த்தா தான் தெரியும் எத்தனை தொகுதி வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதை மூணுத்தையும் கால்குலேட் பண்ணும்போது 56 தொகுதி, மீதி வந்து பார்த்திங்கன்னா 234ல் 178 வந்து அதிமுக நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன கால்குலேஷன் தெரியல. பட் இதெல்லாம் ஒரு முடிவாக எடுத்து வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க வின் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. பட் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறத பொறுத்து, அவங்க மக்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. பார்ப்போம் யாருக்கு வெற்றிக்கனி யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.